பைபிள் சவாலின் 159வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று சங்கீதம் 4 முதல் 6 அத்தியாயங்கள் தேவனுடைய நீதி, பாதுகாப்பு மற்றும் எல்லா காலங்களிலும் இருக்கும் விசுவாசமான சந்நிதியை வெளிப்படுத்துகிறது. ஒடுக்கப்பட்டவர்களை நினைவுகூரும் நீதிமான நியாயாதிபதியாக தேவனை தாவீது ஸ்தோத்திரிக்கிறார். பயம், ஆபத்து மற்றும் நிச்சயமற்ற நேரங்களிலும் அவர் மனச்சோர்வை விட நம்பிக்கையை தேர்ந்தெடுக்கிறார். உலக விஷயங்களில் அல்ல, தேவனுடைய சந்நிதியில்தான் உண்மையான சந்தோஷமும் பாதுகாப்பும் இருக்கிறது என்பதை இந்த பகுதிகள் காட்டுகின்றன. தேவன் நமது அடைக்கலமும் ஆலோசகரும் நிலையான நம்பிக்கையின் மூலமும் ஆவார் என்பதை இது நினைவூட்டுகிறது. சவால்கள் வந்தாலும் அவரது விசுவாசத்தில் நம்பிக்கையுடன் இளைப்பாறலாம். இன்று நன்றியுள்ள இதயத்துடனும் புதிய நம்பிக்கையுடனும் ஆரம்பிப்போம். Welcome to day 159 of the Bible Challenge. Today's reading from Psalm chapter 4 to 6 highlights God's justice, protection, and faithful presence in every season of life. David praises God as a righteous judge who remembers the oppressed and never abandons those who seek him. In moments of fear, danger, and uncertainty, he continually chooses trust over despair. The Psalms also point toward the joy and security found in God's presence rather than in worldly things. These passages remind us that God is our refuge, counselor, and source of lasting hope. Even when challenges arise, we can rest confidently in His faithfulness. Let us begin today with thankful hearts and renewed trust in the God who never fails. சங்கீதம் அதிகாரம் 4. Psalms chapter 4. வசனம் 1. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு பதிலருளும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலமுண்டாக்கினீர். எனக்கு இரங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். Verse 1. To the chief musician on Neganoth, a psalm of David. Hear me when I call, O God of my righteousness. Thou hast enlarged me when I was in distress. Have mercy upon me, and hear my prayer. வசனம் 2. மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? சேலா. Verse 2. O ye sons of men, how long will ye turn my glory into shame? How long will ye love vanity, and seek after leasing? Selah. வசனம் 3. பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டாரென்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். Verse 3. But know that the Lord hath set apart him that is godly for himself. The Lord will hear when I call unto him. வசனம் 4. நீங்கள் கோபங்கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். சேலா. Verse 4. Stand in awe and sin not. Commune with your own heart upon your bed, and be still. Selah. வசனம் 5. நீதியின் பலிகளைச் செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். Verse 5. Offer the sacrifices of righteousness, and put your trust in the Lord. வசனம் 6. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். Verse 6. There be many that say, Who will show us any good? Lord, lift thou up the light of thy countenance upon us. வசனம் 7. அவர்களுக்கு தானியமும் திராட்சைரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். Verse 7. Thou hast put gladness in my heart, more than in the time that their corn and their wine increased. வசனம் 8. சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். Verse 8. I will both lay me down in peace,
and sleep, for thou, Lord, only makest me dwell in safety. சங்கீதம் அதிகாரம் 5 Psalms chapter 5. வசனம் 1. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். Verse 1. To the chief musician upon Nehilath. A psalm of David. Give ear to my words. O Lord, consider my meditation. வசனம் 2. நான் உம்மையே நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். என் இராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். Verse 2. Hearken unto the voice of my cry, my King and my God, for unto thee will I pray. வசனம் 3. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். Verse 3. My voice shalt thou hear in the morning. O Lord, in the morning will I direct my prayer unto thee, and will look up. வசனம் 4. நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. Verse 4. For thou art not a God that hath pleasure in wickedness, neither shall evil dwell with thee. வசனம் 5. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். Verse 5. The foolish shall not stand in thy sight, thou hatest all workers of iniquity. வசனம் 6. போய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். Verse 6. Thou shalt destroy them that speak leasing. The Lord will abhor the bloody and deceitful man. வசனம் 7. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். Verse 7. But as for me, I will come into thy house in the multitude of thy mercy, and in thy fear will I worship toward thy holy temple. வசனம் 8. கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியைச் செவ்வைப்படுத்தும். Verse 8. Lead me, O Lord, in thy righteousness because of mine enemies. Make thy way straight before my face. வசனம் 9. அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். Verse 9. For there is no faithfulness in their mouth, their inward part is very wickedness, their throat is an open sepulchre, they flatter with their tongue. வசனம் 10. தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீர்த்திடும், அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்திடும், அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சிய நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும், உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. Verse 10. Destroy thou them, O God, let them fall by their own counsels. Cast them out in the multitude of their transgressions, for they have rebelled against thee. வசனம் 11. உம்மில் அடைக்கலம் புகுவோர் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களிகூறுவார்களாக. Verse 11. But let all those that put their trust in thee rejoice. Let them ever shout for joy, because thou defendest them. Let them also that love thy name be joyful in thee. வசனம் 12. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருணியம் என்னும் கேடகத்தினால் அவனைச் சூழ்ந்து கொள்ளுவீர். Verse 12. For thou, Lord, wilt bless the righteous, with favor wilt thou compass him as with a shield. சங்கீதம் அதிகாரம் 6. Psalms chapter 6. வசனம் 1. கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். Verse 1. To the chief musician on Neganoth upon Sheminith.
A Psalm of David. O Lord, rebuke me not in thine anger, neither chasten me in thy hot displeasure. வசனம் 2. என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பெலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகின்றன. Verse 2. Have mercy upon me, O Lord, for I am weak. O Lord, heal me, for my bones are vexed. வசனம் 3. என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இரங்காதிருப்பீர்? Verse 3. My soul is also so vexed, but thou, O Lord, how long? வசனம் 4. திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும். உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை இரட்சியும். Verse 4. Return, O Lord, deliver my soul, O save me for thy mercy's sake. வசனம் 5. மரணத்தில் உம்மை நினைவு கூர்வதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? Verse 5. For in death there is no remembrance of thee, in the grave who shall give thee thanks? வசனம் 6. என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். இரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். Verse 6. I am weary with my groaning. All the night make I my bed to swim. I water my couch with my tears. வசனம் 7. துயரத்தினால் என் கண்குழி விழுந்து போயிற்று. என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. Verse 7. Mine eye is consumed because of grief. It waxeth old because of all mine enemies. வசனம் 8. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். Verse 8. Depart from me, all ye workers of iniquity, for the Lord hath heard the voice of my weeping. வசனம் 9. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். Verse 9. The Lord hath heard my supplication, the Lord will receive my prayer. வசனம் 10. என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கிப் போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பிச் சடிதியிலே வெட்கப்படுவார்கள். Verse 10. Let all mine enemies be ashamed and so vexed. Let them return, and be ashamed suddenly. பைபிள் சவாலின் 159வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று முழு இதயத்துடன் அவரை நம்புகிறவர்களுக்கு தேவன் பாதுகாப்பான அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை கற்றோம். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை ஸ்தோத்திரித்து அவரது சந்நிதியில் சமாதானம் பெறலாம் என்பதை தாவீதின் ஜெபங்கள் நினைவூட்டுகின்றன. தற்காலிகமான விஷயங்களில் அல்ல, அவருடனான நெருக்கமான உறவில்தான் உண்மையான சந்தோஷமும் பாதுகாப்பும் இருக்கிறது. அவரது வழிநடத்தலை நம்பி தினமும் அவரது விசுவாசத்தில் இளைப்பாறுவோம். தேவனுடன் செலவிடும் ஒவ்வொரு நேரமும் நமது இதயத்தை பலப்படுத்தி நம்பிக்கையை புதுப்பிக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடன் நம்பிக்கையுடன் நடக்க ஒரு புதிய வாய்ப்பு. இன்று வாசித்த பகுதிகளில் எந்த சத்தியம் உங்கள் இதயத்தை அதிகமாக உற்சாகப்படுத்தியது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 159 of our Bible challenge is complete. Today we learned that God remains a safe refuge for those who trust Him wholeheartedly. David's prayers remind us that we can praise God in every situation and find peace in His presence. True joy and security are found not in temporary things, but in a close relationship with Him. Let us continue to trust His guidance and rest in His faithfulness daily. Every moment spent with God strengthens our hearts and renews our hope. Each day is another opportunity to walk confidently with Him. Which truth from today's reading encouraged your heart the most? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.